ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி இது ஒரு இன்டெலிஜென்ஸ் அனிமே அப்படிங்கிறதுனால நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதுலேயும் ஹிடன் டீட்டெயில்ஸ் வர இருக்கும். எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இருக்காதுங்கிறதுனால முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 3 எபிசோட் 2. டெய்லியும் இவங்க ஜாகிங் ட்ரைனிங்கும் போகணும். ONG இவங்களுக்கு முன்னாடி ஒரு மலை உச்சியில் போய் நின்றுட்டு இருக்கான். இங்கேருந்து வியூ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி டேரக்டா கீழே குதிச்சிருந்தான். யாராச்சும் அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது யோகிமுரா அவளை காலில் அடிப்பட்டு அவனுக்கு வலிக்குது. உன்னால டீமும் பின் வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவங்க முன்னாடி போகவும் அந்த ஏ கிளாஸ் பையன் மட்டும் கூட இருந்து ஹெல்ப் பண்றான். நீ பின் வாங்கிட்டேன்னா நமக்கு தான் பாயிண்ட்ஸ் கம்மியாகும் அப்படின்னு அந்த ஏ கிளாஸ் பையன் ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம ஹீரோ போயிட்டு நான் ONG கூட்டிட்டு வரேன் அப்படின்னு போறான். ஓ ஐயன கோஜி, நான் இப்போ தான் போர் கூட என்னோட கேமை முடிச்சேன் அப்படின்னு ONG வந்து அதை கொண்டு வச்சிருக்கான். நம்மளோட லாஸ்ட் எக்ஸாம், அதுல நீ ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவும் நம்ம ஹீரோ ONG படிக்கிறான். அந்த கிரிப்லயே வந்து ONG இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவோம். என்ன புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டிராகன் பாய் ரியவன் எதனால இப்பெல்லாம் அமைதியா இருக்கான், நீ தானே அவனை அடிச்சு அடங்க வச்சிருக்க அப்படின்னு ONG கேட்கவும் உன் இஷ்டத்துக்கு நீ எதையும் கற்பனை பண்ணாதான் நம்ம ஹீரோ சொல்றான். நான் யார்கிட்டயும் உன் சீக்ரெட் சொல்ல மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ONG கிளம்புறான். அவனை கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா தான் இருக்கு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஒரு பொண்ணு அவளோட சாம கீழே போட்டுட்டு போறா, அது யாரோடது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிருப்பான். சோ அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ அதை கொடுக்கவும் அது என்னோடது தான், நீ அதை கண்டுபிடிப்பேன்னு நினைக்கலாம் என்ன கோஜினவா சொல்லவும் என்ன உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். நாகமாவாமலையும் ஒரு கண்ணு வச்சிருக்கான் அண்ட் நீ ஸ்போர்ட்ஸ் டேல ஓடுறத நானும் பார்த்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் ஓடுறது மட்டும்தான் எனக்கு ஓரளவு நல்லா வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாருக்கு தெரியும், மேபி அந்த நாகமாவை நீ கூட தோக்கடிக்க வாய்ப்பு இருக்கு, யாராச்சும் அவனை அடிச்சா செமையா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அப்ப அதை என் பேக்கப் பிளானா வச்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு காமெடி பண்ணாதன்னு சிரிக்கிறா. நீ பேசுறத பார்த்தா அவனுக்கு நாகமாவை பிடிக்காத மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கேட்கவும் எனக்கு அவனுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சரி நீ என்னோட சாம கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வா சொல்லவும் அப்படின்னா கேர்ள்ஸ் டீம் நீங்க பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்ன நடந்ததுன்னு சொல்றியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹே ஈஷிசாக்கி தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஏ கிளாஸ் பையன் கேட்குவான். என்ன அப்படின்னு ஈச்சிசாக்கி கேட்குறான். நான் மிடில் ஸ்கூல்ல சாக்கர் டீம்ல இருந்தேன், எப்பவுமே என்னோட ஸ்கூல் நேஷனல்ஸ்க்கு போயிருன்னு சொல்லவும் இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறான்னு ஈச்சிசாக்கி கேட்குறான். எனக்கு சாக்கர்னா ரொம்பவே பிடிக்கும், நானும் அந்த கிளப்ல ஜாயின் பண்ணேன். என் கூட இருந்த மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்பவுமே சூப்பரா விளையாண்டாங்க. ஆனால் என் ஹார்ட்டில் மட்டும் ஏதோ ஒரு ஃபீலிங், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே தெரிஞ்சுது. நான் எனக்கு சொந்தமில்லாத ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தோணுச்சு. நான் சிகரெட்லாம் பிடிச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அதை டீச்சர் பார்த்தவொன்னே வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படின்னு ஈச்சிசாக்கி கேட்குறான். இல்லை நானே அந்த டீமை விட்டு வெளியே வந்துட்டேன், பட் அங்கேயே இருந்திருந்தா எனக்கு அது பழகி இருக்குமோன்னு இப்போ வருத்தப்படுறான். உங்களுக்கு அதே மாதிரி ஏதாச்சும் வருத்தம் இருக்கான்னு கேட்கவும் யோகிமுரா அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஸ்கூலுக்கு வந்தப்போ படிப்பு மட்டும்தான் எல்லாமே நான் நினச்சேன். படிப்பு இருந்தால் ஏ கிளாஸ்க்கு போயிடலாம்னு நினச்சேன். எடுத்தோடனே என்ன பி கிளாஸில் தான் போட்டாங்க. பாருங்க இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு வராது, இன்னைக்கு என்னால் நீங்கள் பின் வாங்குறீங்க. ஈவன் படிப்பே வராது அந்த சூடோ கூட டி கிளாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா, பட் ஆனா நான் ஹெல்ப்ஃபுல்லாவே இல்ல அப்படின்னு யோகிமுரா ஆளாவும் ஈச்சிசாக்கி வந்து அவனை சமாதானப்படுத்துறான். நீங்களாச்சும் சி கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆயிருக்கீங்க, டி கிளாஸ்ல இருக்கிற நான்லாம் எவ்வளவு வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஈச்சிசாக்கி சொல்றான். உன்ன மாதிரி ஆளா டி கிளாஸ்க்கு போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஏ கிளாஸ் பையன் கலாய்க்கிறான். இப்போ அடுத்த நாள் காலையில யோகிமுரா வந்து வெயிட்டான வாலியை தூக்குறான். அவன் காலில் அடிபட்டு தூக்க முடியலன்னு ஈச்சிசாக்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு படிப்பு தான் உன்னோட ஸ்பெஷாலிட்டி, வரப்போற எக்ஸாம்ல அதுல நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு ஈச்சிசாக்கி வந்து யோகிமுராக்கு ஹெல்ப் பண்றான். ஈச்சிசாக்கி எவ்வளவு நல்லவனா மாறிட்டா அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க. ONG மட்டும் திருந்தாம அவன் பாட்டு தனியா போயிருந்தான். கைஸ் நம்ம எக்ஸாம்ல என்ன பண்ணணுங்கிறத பேசலாம் அப்படின்னு சொல்லி யோகிமுரா கூப்பிடுறான். மொத்தம் 4 எக்ஸாம் இருக்கு, அதுல ரன்னிங் எக்ஸாம்ல மட்டும் டீம்ல இருக்கிற எல்லாருமே ஓடி ஆகணும். அதிகமா யாரால ஓட முடியாதோ அவங்க வந்து கம்மியான டிஸ்டன்ஸை கவர் பண்ணட்டும், அதிகமா ஓடக்கூடியவங்க லாங் டிஸ்டன்ஸை கவர் பண்ணட்டும் அப்படின்னு இவங்க பிளான் போடுறாங்க. ஆல்பர்ட் கிட்ட ஸ்டாமினா கம்மியா இருந்தாலும் அவன் ஃபாஸ்டா ஓடுவான் அப்படிதானே ஆல்பர்ட் ஈச்சிசாக்கி கேட்கறான். நானும் என் பெஸ்ட்டை ட்ரை பண்ணி ஓடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ONG நம்ம நம்ப முடியுமான்னு தெரியல, பட் நம்மளால முடிஞ்சதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் பிளான் போடுறாங்க. டின்னர் முடிச்சு எல்லாருமே கேஷுவலா நடந்து போகும்போது யாருக்கோ தெரியாம காராசாபா கையில இருந்து நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் வாங்கிக்கிறான். எக்ஸ் பிரசிடென்ட் மானபே கூட இருக்கிற அந்த பொண்ணு டாச் பண்ண அழுதுட்டு இருக்கவும் ஓ சாரி நீங்க அழுதுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியாது நம்ம ஹீரோ சொல்லவும் நான் ஒன்னும் அழுதுட்டு இல்ல, பிரசிடென்ட் தனியாவே தான் கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற பிரசிடென்டான நாகமா கூட அவர் சேலஞ்ச் பண்ணிருக்காரு, பட் என்னால பிரசிடென்ட் மானபுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி டாச்சிபானா வருத்தப்படுறான். அனுபவாலும் அவனை பாத்துக்கிட முடியும், நீ உன்னோட டீம்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட டீம் பாயிண்ட்ஸ்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாச்சிபானா அங்க இருந்து கிளம்புறா. அப்ப நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஏ கிளாஸ் பையன் மட்டும் தனியா இருந்துச்சு எங்கேயோ போறத நம்ம ஹீரோவும் நோட்டீஸ் பண்ணி அவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணி போறான். அவன் தூரத்துல இருந்து வாட்ச் பண்றா. பார்த்தா ரியவனும் அவனை மீட் பண்ணிருக்காங்க. அவங்கள மீட் பண்றதுக்கு மானபா அண்ட் இன்னொரு தேர்ட் இயர் பையனும் வந்திருக்கான். அவங்க தூரத்துல இருக்கிறதுல அவங்க என்ன பேசுறாங்க நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்போ எக்ஸாம் டேவோ வருது, மெடிடேஷன், ரிட்டன் எக்ஸாம், ஸ்பீச் அப்படின்னு சொல்லி எல்லாமே நார்மலா தான் போகுது. வின்னர் யாருங்கிறதையே இந்த ரன்னிங் ரேஸ் தான் கன்ஃபார்ம் பண்ணும். நம்ம ஹீரோட டீம்ல ஃபர்ஸ்ட் சுமிடா அப்படிங்கிற ஒரு பையன் ஓடுறான், செகண்டா மோரியாமாங்கிற பையன் ஓடுறான், தேர்ட் டோட்ஸ்கா, ஃபோர்த் அந்த ஏ கிளாஸ் பையன் ஹாஷிமோட்டோ, ஃபிஃப்த்தா நம்ம ஆல்பர்ட் வரான். ஆல்பர்ட்டுமே செம ஃபாஸ்டா ஓடி மத்த பசங்களை விட லீடிங்ல போறான். ஒரு ஸ்டூடெண்ட் குறிப்பிட்டு இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான் ஓடணும் அப்படின்னு கிடையாது. 6வதா ஈச்சிசாக்கி போறான். 7th ரன்னரா யோகிமுரா நிக்கிறான், பட் அவனுக்கு
கால்ல அடிபட்டிருக்கு. சோ கம்மியான டிஸ்டன்ஸ் தான் ஓட முடியும். யோகிமுரா இனி நீ பாத்துக்கோன்னு ஈஜிசாக்கி கொடுக்குறான். ஈவன் யோகிமுராக்கு ஈஜிசாக்கி ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருந்தாலுமே மத்த டீமை விட அவன் கொஞ்சம் ஸ்லோவா படி லாஸ்டா தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வர்றதுக்குள்ளேயே அவனுக்கு நாக்கு தள்ளி கண்ணெல்லாம் இரட்டிடுது. மயங்கி விழுற கண்டிஷன்ல தான் அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். கவலைப்படாத, இதுக்கு மேல நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மத்த ரன்னர்ஸ் எல்லாரையும் விட ஃபர்ஸ்டா ஓடிட்டு இருக்கான். இங்க லாஸ்ட் ரன்னர்ஸா நிக்கிறது சூடோவும் கோயஞ்சியும் தான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டீம் தான். நம்ம ஹீரோ ஃபர்ஸ்டா ஓடி வரதை பார்த்துட்டு நானும் என் பெஸ்ட்டை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோயஞ்சியும் ஓடுறான். பாய்ஸ் டீம்ல எல்லாருமே பார்டர் பாயிண்ட கிராஸ் பண்ணிட்டாங்க. சோ யாருமே எக்ஸ்பெல் ஆகலான்னு டீச்சர் சொல்லவும் நம்ம சாதிஷ்டோன் பசங்க எல்லாம் ஹாப்பி ஆகுறாங்க. பாய்ஸ்ல ஹை ஸ்கோர் எடுத்துக்கிறது மானபே ஹோரகிட்டான்னு சொல்லவும் பரவாயில்ல திறமைய காட்டி அதிக பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னு கரண்ட் பிரசிடென்ட் சொல்லவும் நமக்கான மேட்ச்ல அப்ப நான் தான் வின் பண்ணிருக்கேன் அப்படின்னு மானபே சொல்லவும் அதுக்குள்ளே அவசரப்பட்ட எப்படி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அந்த பிரசிடென்ட் நாகமோ சொல்றான். கேர்ள்ஸ் டீம்ல ஒரு டீம் ஃபெயில் ஆயிட்டாங்க. சோ ரூல்ஸ் படி அதோட லீடர் எக்ஸ்பெல் பண்ணப்படுறான்னு சொல்லவும் நாகமோ கூட இருக்கிற அந்த செகண்ட் இயர் பொண்ணு அவ தான் எக்ஸ்பெல் ஆகுறா. நாகமோ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி மானபே கூட இருக்கிறவங்க கேட்கவும் முக்கியமான பார்ட்டி இன்னும் வரலையே நாகமோ சொல்றான். ஸ்கூலை விட்டு வெளியே போற அந்த கேப்டன் அவங்க டீம்ல இருக்கிற இன்னொரு பர்சனையும் வெளியே போகிறதுக்கு சூஸ் பண்ணலாம். அந்த செகண்ட் இயர் பொண்ணு கிட்ட நீ யாரை சூஸ் பண்றன்னு கேட்கவும் மானபே கூடவே இருக்கிற அந்த டாஜிபானா பொண்ணு எங்க டீம் தோக்க அவ தான் காரணம். சோ அவளை நான் எக்ஸ்பெல் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் இயர் பொண்ணு சொல்றா. ஹீரோ ஃபர்ஸ்டே அந்த செகண்ட் இயர் பொண்ணு கிட்ட விசாரிச்ச வரைக்கும் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நாகமோ கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. சோ செகண்ட் இயர்ஸா பார்த்து அந்த டாஜிபானா கூட டீம் அப் பண்ண வச்சு வேணும்னே அவங்களை ஃபெயில் ஆக வச்சிருக்கான். டாஜிபானா அவனுக்கு ஹெல்ப் தேவைன்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி மானபே கேட்கவும் உங்க சேலஞ்ச்ல நீங்க கான்சென்ட்ரேட்டடா இருந்தீங்க அப்படின்னு டாஜிபானா சொல்றா. முன்னாள் பிரசிடென்ட் மானபேவும் ரைட் ஹேண்ட் பர்சனை நீ இழக்க போற அப்படின்னு சொல்லி நாகமோ சொல்லவும் என்ன தவிர மத்த யாரையும் டார்கெட் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண நான் உன்னை நம்பினேன் அப்படின்னு சொல்லி மானபோ கேட்கவும் உன் நம்பிக்கை எனக்கு தேவையில்லைன்னு நான் சொல்றேன். இந்த ஸ்கூலை விட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பிதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதுதானே இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் நாகமா அசால்ட்டா சொல்றான். இதுல ஜெயிச்சது நாகமாவோட வில்லத்தனம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இது இன்னும் முடியல, டாச்சிபானவ நான் ஒன்னும் இழக்கல. டீச்சர் என் கிளாஸ் பாயிண்ட்ஸ் வச்சு நான் ஒன்னு வாங்க விரும்புறேன் அப்படின்னு மானபோ சொல்லவும் ஆனா எனக்காக இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி டாச்சிபானா சொல்றா. உங்களோட கிளாஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவளை காப்பாத்த போறீங்களா? உன் கிளாஸ் பாயிண்ட்ஸ் கம்மியானா உன் மொத்த கிளாஸ்மே டீம் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி மானபோ கேட்கறான். மொத்த கிளாஸும் போக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. சேலஞ்சுங்கிற பேர்ல ஒரு வில்லத்தனம் பண்ணிய அதால உனக்கு ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு மானபோ சொல்றான். மானபோ இந்த ரிஸ்க் எடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த நாகமோ பேச்ச கேட்டுட்டு அந்த செகண்ட் இயர் பொண்ணு ஸ்கூலை விட்டு வெளியே போக ரெடி ஆயிட்டாளா? நானா இருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டேன்னு காரேசாவா சொல்லவும் தேர்ட் இயர் எப்படி கிளாஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து டாச் பண்ண வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் இயர் பிரசிடென்ட் நாகமோ கிளாஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்து அந்த பொண்ணு வெளியே போகாம பாத்துப்பான்னு சொல்லவும் அப்புறம் எதுக்கு அந்த நாகமோ இதை பண்ணணும்னு காரேசாவா கேட்கறா. நாகமோ கிட்ட செகண்ட் இயர் மொத்தமும் கண்ட்ரோல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்தா போதும். பட் டாஜிபானாவை காப்பாத்த தேர்ட் இயர்ல மானபோயோட கிளாஸ் மட்டும் தான் பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். சோ அவங்க ஒரு கிளாஸ்க்கு மட்டும் நிறைய பாயிண்ட்ஸ் கம்மியாகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாரோ வர மாதிரி தெரியுது நம்ம ஹீரோ கிளம்பவும் இந்த மாதிரி ஸ்கூலை விட்டு வெளியே போற சிச்சுவேஷன்ல நான் மாட்டிக்கிட்டா என்ன காப்பாத்துவியா அப்படின்னு காரேசாவா கேட்கவும் அப்படி ஒரு சிச்சுவேஷனே உனக்கு வரவிட மாட்டேன். அப்படி நீ அதுல மாட்டினாலும் கண்டிப்பா நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான். இனிதான் நிறைய பேர் ஸ்கூலை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிரசிடென்ட் மானபோ ஹோரகிட்டா இருந்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா இருந்தான். பட் இப்ப இருக்கிற பிரசிடென்ட் நாகமோ அவன் ரொம்பவே மோசமானவனா இருக்கான். வரப்போற பிரச்சனையெல்லாம் எப்படி நம்ம ஹீரோ ஃபேஸ் பண்ண போறான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.